ஸோ அதனால் தயவு செய்து எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே கான்சன்ட்ரேஷனோடு படிங்க. அதுக்கு தான் கிளாஸ் டைமில் கிளாஸை கவனிக்கணும்னு சொல்லி டீச்சர் வற்புறுத்துவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, நிறைய பேர் எழுதிட்டுருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதே சமயத்தில் நிறையா பேர் வந்துட்டு இப்போது வந்துட்டு சமீபமாக எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு எனக்கு எஜுகேஷன் சிஸ்டம் மேலே அந்தளவுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எளிமையாக சில விஷயங்கள் சொல்லணும். படிக்கிற வயசில் காதல் பண்ணுவதோ, நான் காதலுக்கு எதிரி கிடையாது. பட் சேம் டைம் படிக்கிற வயசில் காதல் பண்ணுறதோ, இல்லை வந்துட்டு தேவையில்லாத விஷயத்தில் வந்துட்டு மனசை ஈடுபடுத்துகிறதோ வந்து உங்களை தவறான வாழ்க்கைக்கு வழிவகுத்துடும். அது உங்களுக்கு இப்போ புரியாது. ஒரு 10 to 20 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு புரியும். என்னடா அவன் நம்ம அப்பா மாதிரியே பேசுகிறான், நம்ம அம்மா மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி அட்வைஸ் பண்ண விரும்பலை, உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது நடந்தால் அது நடக்கும், இது நடந்தால் அது நடக்கும். உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் சொல்லுவேன். தவிர இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அது உங்களுடைய பிரியம். அதற்கு பிறகு உங்கள் தலையில் என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும் இல்லையா? ஸோ இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். என்ன ஷார்ட் ஃபிலிம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு எக்ஸாம் டைமில் எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு வர நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா வந்துட்டு இது மாதிரி அந்த 8th விட்ட அங்கிள் இருக்கார்லப்பா. ஆமாம், என்ன அந்த அங்கிளோட பையன் கார்த்திக் இருக்காப்புலப்பா. ஆமாம், கார்த்திக் என்ன இப்போ? இல்லைப்பா, இப்போ கொஞ்ச நாளாக அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கணும் போல் தோணுது, அவர் கூடயே ட்ராவல் பண்ணணுன்னு தோணுது, அவர் கூட ஊர் சுற்றணும்னு தோணுது, என்னன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து தந்தைகிட்ட சொல்கிறா. அப்போ தந்தை என்ன தெரியுமா செஞ்சார்? அந்த வந்து என்ன மாதிரியான ஒரு தந்தை போல் இருக்குது. என்ன சொன்னார்? அம்மா, நீ ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்லேயே பாத்ரூம் போயிடுவேன். உடனே நான் போய் டீச்சர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உன்னை கூப்பிட வரும்போது. உடனே டீச்சர் மன்னிச்சுக்கங்க டீச்சர், நான் ட்ரெயின் பண்ணுறேன் டீச்சர்னு சொல்லிட்டு உன்னை வந்துட்டு கூப்பிட்டு போய் கழுவி விடுவேன். அப்புறம் கொஞ்சம் வயசு ஏற ஏற என்ன பண்ணேன், கரெக்டாக இன்டர்வல் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணி போய் நீ வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காதல் அப்படிங்கிறது யூரின் மாதிரி. அது வந்துட்டு படிப்பு முடித்ததுக்கப்புறம் நீ வந்துட்டு ஆராயசமாக என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்கிறது, மெதுவாக அப்படிங்கிறதுக்கு ஆராயசமாக நம்ம தமிழ் ஒரு அழகான ஒரு ஒன்று தெரில. அந்த மாதிரி உட்காந்து நீ வந்துட்டு அதை யோசித்து நீங்கள் அதை வந்து பண்ணணும். யூரின் எப்படி நீ வந்து அடக்கி வச்சுட்டு போறியோ அந்த மாதிரி படிக்கிற வரைக்கும் காதல்ன்ற உணர்ச்சியையும் அடைச்சி வச்சுக்கணும். இதுவும் உணர்ச்சி தான். ஸோ அதை நான் உணர்ச்சிக்கு நான் எதிரி கிடையாது. ஆனால் இந்த சூழலில் இந்த டைமில் அது வந்துட்டு சரியான வகையாக உனக்கு இருக்காது. ஸோ படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எனக்கு வந்து சொல்லு. அப்புறம் நான் வந்து அப்பா வந்து பார்த்துட்டு உனக்கு என்ன பண்ணணுமோ அப்போ உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பார்ப்போம் அப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாராம். ஸோ அந்த மாதிரி படிக்கிற நேரத்தில் இன்றைக்கி படித்தாலே வேலை கிடைக்க மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் படிக்காமல் காதல் இதழ்னு ஊசித்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி? சினிமாக்காரங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, அவங்களும் நிறைய இன்டிமேட் பண்ணுறானுங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த தாட் வருது. பட் இருந்தாலும் அதை பகுத்து அறியணும். நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த கல்வி உங்களுக்கு பகுத்தறிய கற்றுக் கொடுக்காது, இந்த வாழ்க்கை தான் கற்றுக் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேயே நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிவிட்டு படிக்கிற வயசில் படிக்காமல் அப்புறம் 40 வயசு கழித்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் தயவு செய்து எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே கான்சன்ட்ரேஷனோடு படிங்க. அதே போல் 365 நாள் படிக்காத நீங்கள் இந்த கடைசி எக்ஸாமுக்கு முந்தின நாள் பேப்பரை போட்டுறதுனால ஒன்றும் கிளிக்க போகிறது கிடையாது. ஸோ தயவு செய்து அப்படி பதட்டப்படாதீங்க, கேஷுவலாக எழுதுங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப பதட்டப்பட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற இந்த இன்ஃபீரியாரிட்டி அப்புறம் வந்துட்டு அந்த ஃபியர் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கூட ஞாபக சக்தி இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் கிளாஸ் டைமில் கிளாஸை கவனிக்கணும்னு சொல்லி டீச்சர் வற்புறுத்துவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இல்லை, நீங்கள் படிக்காட்டியும் கிளாஸை கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்றி கவனிச்சிங்கன்னா எக்ஸாம் எழுதும் போது அந்த ஞாபக சக்தியை பிரெயின் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அன்றைக்கி டீச்சர் கிளாஸில் ஒன்று சொன்னாங்களே அதுதான் இது கேன்சர் அப்படின்ட்டு எழுதுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் எல்லோரும் வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒவ்வாததாக, அதாவது பிடிக்காததாக இருந்தாலும் கூட இந்தியாவில் தான் அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அதுக்காக படிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அடிப்படை கல்வின்றது மிகவும் அவசியம். ஸோ அதனால் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இந்த ஈஷ் என்ற அண்ணன் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா?
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.